கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். உங்கள் கண்ணீரை ஆண்டு நிச்சயமாய் துடைப்பார். குறிப்பாக பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களை ஆண்டு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். கலங்காதீங்க. இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 நாளாகும் 4:10. அந்த 1 நாளாகும் 4:10 யாபேஸ் ஆண்டோடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது யாபேசுடைய எல்லையை பெரிதாக்குனதாக வேதம் சொல்லுகிறார். உன்னுடைய எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குகிறார். பாருங்க, எல்லையை பெரிதாக்குகிறவர். அவன் கேட்கிறான், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று. ஆண்டவர் அப்படியே செய்தாராம். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். சில குடும்பத்துல ஒரு நெருக்கமான சூழ்நிலையில வளர முடியாம, மேன்மை அடைய முடியாம இருப்பாங்க. அந்த குடும்பங்கள்ல எல்லையை கர்த்தர் பெரிதாக்கி தரப்போகிறார். சில வீடு பெரிதாக்க முடியாம இருக்கும், அதை பெரிதாக்குவார். சிலருடைய பிசினஸ் பெரிதாக்க முடியாம இருக்கும், அதை கர்த்தர் பெரிதாக்குவார். சிலருடைய சபைகள் பெரிதாக்க முடியாம இருக்கும், அதை பெரிதாக்குவார். சிலருடைய ஊழியங்களை பெரிதாக்க முடியாம சிரமப்பட்டு இருப்பீங்க, அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுறாரு. எல்லை பெரிதாகும். அன்று வேதத்துல சொல்லி இருக்கிறார், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறார். அகஸ்வர் ராஜா தேசத்தை ஆளுகை செய்த பொழுது அவனுடைய எல்கை 127 நாடுகள் பறந்து விரிந்திருந்தது. அவ்வளவு பெரிய எல்லையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். உங்க வாழ்க்கையில் அப்படித்தான் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் குறுகி போக மாட்டீங்க, சுருங்கின இடத்துல இருக்க மாட்டீங்க. ஒரு விரிவான பாதையில, ஒரு ஆசீர்வாதமான பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போறத நீங்கள் இன்று முதல் பார்க்க போறீர்கள். எல்லை பெரிதாகும், நிச்சயமாய் பெரிதாகும். தேவன் பொய் சொல்லவே மாட்டார். அவர் பொய் உரையாதவர். அதற்கு என்ன தடை இருந்தாலும் அந்த தடையை கர்த்தர் உடைப்பார். இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக அவர்கள் முன்னேறி செல்ல முடியாம, அவங்க எல்கைக்குள்ள போக முடியாம, எல்லையை பெரிதாக்கி கொள்ள முடியாம எரிகோ இருந்தது. எரிகோவை கர்த்தர் இடித்து தள்ளினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு அதிசயம் செய்கிறார். விசுவாசிப்பீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க அதிசயத்தை பார்த்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். யாபேசுடைய எல்லையை பெரிதாக்குனீங்கள் அன்பு தகப்பனே. இதோ ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இவர்களுடைய எல்லைகள் பெரிதாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பெரிதாகட்டும். இவர்கள் எல்கைகள் பெரிதாக முடியாம தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த கிரிகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிசினஸ் பண்ற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை காண பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் மாறி போகட்டும். திருமண தடை விலகட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். கடன் சுமையோடு இருக்கிறவங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சொந்த வீடுல அவருக்கு வீட்டை கொடுங்க. இப்பொழுது உடைய ஊழியக்கார அனைவரையும் ஆசீர்வதிக்கிற இந்த நாளில் ஒரு அற்புதம் எல்லா குடும்பத்திலும் நடக்கட்டும். எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கட்டும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.